இப்பொழுது நான் மேற்கொண்டு வருகின்ற செயற்பாடுகள் இலங்கையினுடைய அரசியல் யாப்பின் பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய மாகாண ஆட்சி முறை முழுமையான அதிகாரங்களோடும் முறையாகவும் இந்த நாட்டில் நடைமுறையில் செயல்பட வேண்டும் என்பதனை அரசியல் கட்சிகள் அனைத்தினுடைய ஒருங்குபட்ட குரலாகவும் இலங்கையில் வாழுகின்ற சிறுபான்மையான தேசிய இனங்களுடைய ஒருங்குபட்ட குரலாகவும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளுடைய ஒருங்குபட்ட குரலாகவும் அந்த கோரிக்கை எழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு என்னுடைய செயல்பாடுகளை கடந்த மாதத்திலிருந்து நான் மேற்கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் நேற்றும் இன்றைக்கும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு வகைப்பட்ட சமூக பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், சமூகத்தில் உள்ள பிரமுகர்கள், குறிப்பாக கல்லூரிகள், பாடசாலைகளுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள் போன்ற வகையானவர்கள் பலரை சந்தித்து வருகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டில் மாகாண ஆட்சி முறை மிக வலுவானதாகவும் காத்திரமானதாகவும் சுயாதீனமானதாகவும் நடைபெறுவது மிக மிக அவசியமானது. இந்த நாட்டினுடைய சிறுபான்மையான தேசிய இனங்களினுடைய பிரச்சினைகள், அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை கவனிப்பதற்கும் இந்த நாட்டிலே பிராந்திய ரீதியான அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுவதற்கும் இந்த நாட்டிலே அதிகாரங்கள் குவிந்திருக்கின்ற வகையாக இல்லாமல் ஒரு மத்திய அரசிடம், இன்னும் குறிப்பாக ஒரு ஜனாதிபதியிடம் குவிந்திருக்கிற முறையே இங்கே இருக்கிறது. அவை மாகாணங்களை நோக்கி அந்த அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். அது ஜனநாயகத்துடைய கோரிக்கை. அந்த வகையில் மாகாண ஆட்சி முறையாகவும் முழுமையான அதிகாரங்களுடனும் செயல்படும் நிலைமை இங்கு உருவாக்கப்பட வேண்டும். இது உண்மையில் அரசினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை, ஜனாதிபதியினுடைய கடமை, அமைச்சரவையினுடைய கடமை, பாராளுமன்றத்தினுடைய கடமை. ஆனால் இங்கே கடந்த 8 வருடங்களாக மாகாண ஆட்சிகள் நடைமுறையில் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கின்றது. அது ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு நிலைமை. எனவே இப்பொழுதாவது அந்த மாகாண ஆட்சிகளுக்கான மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக மாகாண மட்டங்களில் மக்களாட்சி நிலை பெற வேண்டும். அதன் மூலமாக ஒவ்வொரு மாகாணத்தினது மக்களுடைய அடிப்படையான விடயங்கள் கவனிக்கப்படவும் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படவும் வேண்டும். அதன் மூலம்தான் இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் ஏற்படுமே தவிர ஆட்சியாளர்கள் தாங்கள் இனவாதிகள் இல்லை என்று சொல்வதனால் அது நடைபெற மாட்டாது. நடைமுறையில் இன நல்லிணக்கங்கள் ஏற்படுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது வேண்டும். அதிலே மிக பிரதானமானது மாகாண ஆட்சிகள் முறையாகவும் முழுமையாகவும் இங்கு செயல்பட வேண்டும். எனவே அரசாங்கம் எந்தவிதமான காரணங்களையும் கூறாமல் உடனடியாக மாகாண ஆட்சிக்கான தேர்தல்களை நடத்த வேண்டும். மாகாண ஆட்சிக்கான முழுமையான அதிகாரங்களை அவற்றை முறையாக எப்படி வழங்கப் போகிறார்கள் என்பதற்கான அந்த திட்டங்களை அவர்கள் வெளியிட வேண்டும். அது தொடர்பாக நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களோடு அரசாங்கம் பேச வேண்டும். இவை எல்லாவற்றையும் வெளிக்கொணர்வதற்காக மக்கள் மத்தியில் இருந்து, வரும் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் இருந்து சமூக அக்கறை உடையவர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலதரப்பட்டவர்களும் இந்த விடயத்தில் அக்கறையும் விழிப்புணர்வும் கொண்டு செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையிலேயே அரசியல் கட்சி தலைவர்களை மட்டுமல்லாது மக்கள் மத்தியிலே கிராமங்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் சென்று அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறேன்.
அதனுடைய தொடர்பாக இன்று பலவேறு முஸ்லிம் தலைவர்களை குறிப்பாக எனக்கு அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றவர்களாக இருக்கிற திரு ஹசன் அலி போன்றவர்கள், அதேபோல அக்கரைப்பத்து முன்னாள் அமைச்சர், இந்த நாட்டினுடைய முன்னாள் அமைச்சரும் அக்கரைப்பத்துடைய ஒரு முக்கியமான அரசியல் தலைவருமான அதாவுல்லா அவர்கள், இவர்கள் இருவரையும் இன்று நான் சந்தித்து இந்த அதிகார பகிர்வுக்கான ஒரு ஜனநாயக இயக்கத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த குரலை மிக வலுவானதாக வெளிக்கொணர வேண்டும். இந்த கோரிக்கை இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய கோரிக்கையாகவும், குறிப்பாக மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய சிறுபான்மையின தேசிய இனங்களினுடைய கோரிக்கையாகவும் வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையில் எனது செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றேன். கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், பல நல்ல விதமான தீர்வுகள் எல்லாம் வரலாம். சமஷ்டி என்று வருவது மட்டுமல்ல, அதற்கு மேலாக இந்த நாட்டில் இணைப்பாட்சிகள் என்கிற அளவுக்கு கூட வரலாம். ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கான சாத்தியங்களில் இல்லை. எனவே அதை கோருகின்ற கட்சிகள் அவற்றை கோரிக்கொண்டே இருக்கட்டும். கோரக்கூடாது என்றில்லை, அவை தப்பானவை என்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, இப்பொழுது அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய மாகாண ஆட்சி முறையை முறையாகவும், அரசியல் யாப்பு பூர்வமாக முறையாகவும், அதில் உள்ள அதிகாரங்களை முழுமையாகவும் வழங்குவதன் மூலம் ஒரு விடயம், காத்திரமான விடயம் இங்கே நடைபெறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மலையகம், ஏனைய போன்ற பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருக்கும். அதே வேளையில் மாகாண ஆட்சிகள் மேலும் அதிகாரங்களை பெறுவதற்கான வேலை திட்டங்களை அவை அதற்கு பிறகு மேற்கொள்ளட்டும். எந்த விடயமும் ஒரே பாய்ச்சலில் நடைபெறுவதில்லை. ஒரு நீண்டகால வேலை திட்டங்களூடாகவும் நீண்டகால அரசியல் முன்னேற்றங்களுக்கூடாகவுமே பல்வேறு அரசியல் கட்டமைப்பு முன்னேற்றங்கள் ஏற்படுவதும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தீவிரவாதமான கோரிக்கைகளை மேற்கொள்ளுபவர்கள் சிங்களவர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு ஒரு பக்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாகாண ஆட்சி முறையால், அரசியல் யாப்பில் இருக்கிற மாகாண ஆட்சி முறையால் பயனில்லை என்று சொல்லுபவர்கள் ஒரு பக்கம், ஆனபடியினால் அது வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் சிங்களவர்கள் மத்தியிலே அது வேண்டாம் என்று சொல்லுவதற்கு இன்னொரு விதமாக இந்த மாகாண ஆட்சிகள் தேவையில்லை, ஏனென்றால் அவைகள் வெள்ளை யானைகள், அவற்றால் ஒரு பயனில்லை என்று அவர்கள் ஒரு புறம். இந்த ரெண்டு பகுதியினரும் இந்த மாகாண ஆட்சி முறை நடைமுறையில் வருவதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய அந்த குரல் இந்த நாட்டினுடைய எந்த இனத்தினதும் பெரும்பான்மையானவர்களின் குரல் அல்ல என்பதை மிக ஆணித்தரமாக நான் கூற விரும்புகிறேன். 1987 ஆண்டு அரசியல் யாப்பின் ஊடாக, அரசியல் யாப்பு திருத்தத்தின் ஊடாகவும், அதனோடு தொடர்ச்சியாக வந்த மாகாண சபைகள் சட்டத்தின் ஊடாகவும் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளுடைய ஆட்சி அதிகாரங்கள் பல விடயங்கள் பாராளுமன்றத்தாலும் அரசாங்கம், அதாவது அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்களாலும் ஆங்காங்கே இடையூறுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அல்லது சில மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கின்றன. ஆனாலும் அந்த 13வது திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பில் எந்த விதமான திருத்தங்களும் இன்று வரையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனபடியினாலே அந்த அதிகாரங்கள் அரசியல் யாப்பில் அப்படியே தான் இருக்கின்றன. அவை தொடர்பாக அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் ஏதாவது செய்திருந்தால் அவை எல்லாம் தற்காலிகமானவை. அதனால நாங்கள் கூறுகிறோம், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் வேண்டுமென்றால் சில சட்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டியதாக இருக்கும். அவர்கள் தேவைப்படுகின்ற வகையாக கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிழையான சட்டங்களை அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். பாராளுமன்றத்திலே அவற்றை எல்லாவற்றையும் வாபஸ் நீக்கப்படுவதாக அவர்கள் அறிவிக்க வேண்டும். அதே வேளையிலே சட்டங்கள் மட்டுமல்ல, பல சுற்றறிக்கைகளும் தவறான சுற்றறிக்கைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் வாபஸ் பெற வேண்டும். நாங்கள் அதற்காகத்தான் சுருக்கமாக கூறுவது, இலங்கையினுடைய அரசியல் யாப்பிலே அதன் பாகமாக இருக்கின்ற மாகாண ஆட்சி முறையுடைய கட்டமைப்பு நடைமுறைக்கு வர வேண்டும். அந்த கட்டமைப்புக்கு
அரசியல் யாப்பிலும் மாகாண சபைகள் சட்டத்தினூடாகவும் வழங்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களும் அன்று வழங்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களும் முறையாகவும் வெறும் முழுமையாக மட்டுமல்ல முறையாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒற்றை வசனத்தில் சொல்வது அந்த விடயங்கள் தான். அவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விடயங்கள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.